ஒன் பாட் ரைஸ் மாதிரி எல்லா பருப்பும் ஒரே கடாயில போட்டு வறுத்து இந்த மாதிரி சூப்பரா இட்லி பொடி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சட்னி எதுக்குங்க, சாம்பார் எதுக்குங்க? இந்த இட்லி பொடி வச்சே இட்லியும் சாப்பிட்டுக்கலாம், தோசையும் சாப்பிட்டுக்கலாம், ரைஸுக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னைக்கு குட்டி கப்ல 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து உடைச்சதை எடுத்திருக்கேன். நீங்க முழுசா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். அதே கப்ல 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் கடலை பருப்பு எடுத்துட்டு லைட்டா வறுத்து விடுங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, பருப்பெல்லாம் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும். பருப்பு கொஞ்சம் சூடாயிருச்சு அப்படின்னா சிம்முக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுக்கோங்க. அடுப்பு வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா டக்குன்னு பருப்பு பிரவுன் ஆயிரும், ஆனா வறுபட்டு இருக்காது. அப்படி இருந்தா இட்லி பொடி உங்களுக்கு பச்சை வாசம் வரும். உங்களுக்கு பருப்பெல்லாம் தனித்தனியா போட்டு வறுத்தாதான் ஈஸின்னா நீங்க அப்படி கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் கொஞ்சமா பண்றதுனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் 3/4 வாசி வறுபட்டதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம சுத்தமா தொடச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்திட்டு ஒரு 15 வரமிளகா சேர்த்திருக்கேன். நீங்க காரம் ஒரு 2 வரமிளகா கம்மி பண்றதுனா கூட பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க, கண்டிப்பா இது நல்லாவே வறுபட்டுரும். இப்ப 1 அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த கருவேப்பிலை வரமிளகால ஃப்ரை ஆகுறதுக்குள்ள பருப்பு கால்வாசி ஃப்ரை ஆகாம இருந்ததும் சேர்ந்து ஃப்ரை ஆயிரும். சூப்பரா ஃப்ரை ஆயிருங்க, கரிஞ்சிடாது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம் சேர்க்கிறேன். நீங்க கட்டி பெருங்காயம் இருந்திருந்தா வரமிளகா சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நிறைச்சு கல்லுப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் வறுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியா உங்களுக்கு ஃப்ரை ஆயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. மீதி ஏதாவது ஃப்ரை ஆகாம இருந்தாலும் அந்த சூடுலயே நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்படியே இதே கடாயில விட்டுட்டீங்கன்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கு அப்புறமா தாங்க மிக்சி ஜார்ல போடணும். மிக்சி ஜார்ல அது ட்ரையா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ட்ரை மிக்சி ஜார்ல போட்டுட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குறைக்குறான்னு வேண்டாம், ரொம்ப நைஸாவும் வேண்டாங்க. உங்களுக்கு இட்லி பொடி பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா சூப்பர் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.